ஆழ்மனத்தின் அற்புத சக்தி. ஜோசப் மார்பின் அற்புத படைப்பு. சாப்டர் 2 பார்ட் 2. ஆழ்மனத்தால் உங்கள் வெளிமனத்தை போல் பகுத்தறிய முடியாது. தனக்கு இடப்படும் கட்டளைகளை மறுக்கும் ஆற்றலோ விவாதிக்கும் திறமையோ உங்கள் ஆழ்மனத்திற்கு கிடையாது. நீங்கள் அதற்கு தவறான தகவல்களை கொடுத்தால் அது அவற்றை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும். பின் அது அத்தகவலை உண்மையாக்க செயலில் இறங்கும். உங்களுடைய புற தூண்டுதல்கள் பொய்யானவையாக இருந்தாலும் சரி, அவற்றை சூழ்நிலைகளாகவும் அனுபவங்களாகவும் நிகழ்வுகளாகவும் உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்தும் நம்பிக்கை மூலம் உங்களது ஆழ்மனதில் பதியப்பட்ட எண்ணங்களால் தான் ஏற்பட்டன. தவறான அல்லது திரிக்கப்பட்ட கொள்கைகளை நீங்கள் உங்கள் ஆழ்மனதிற்கு தெரிவித்திருந்தால் அதை சரி செய்வது மிக மிக முக்கியமானது, அவசரமானது. தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான இணக்கமான எண்ணங்களை உங்கள் ஆழ்மனதிற்கு அளிப்பதுதான் இதற்கு சிறந்த வழி. இவை அடிக்கடி நிகழும் போது உங்கள் ஆழ்மனம் அவற்றை ஏற்றுக்கொள்கிறது. இவ்வழியில் உங்களால் புதிய ஆரோக்கியமான எண்ணங்களையும் வாழ்க்கை பழக்கங்களையும் உருவாக்க முடியும். ஏனெனில் பழக்கங்கள் கொலுவேற்றிருக்கும் சிம்மாசனம்தான் உங்கள் ஆழ்மனம். உங்கள் ஆழ்மனத்தின் வழக்கமான சிந்தனை உங்களது ஆழ்மனத்தில் ஆழமான பதிவுகளை உண்டாக்குகிறது. உங்களுடைய வழக்கமான எண்ணங்கள் இணக்கமானவையாகவும் அமைதியானவையாகவும் ஆக்கப்பூர்வமானவையாகவும் இருந்தால் உங்கள் ஆழ்மனம் இணக்கமான அமைதியான ஆக்கப்பூர்வமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் பயம், கவலை மற்றும் பிற ஆக்கப்பூர்வமற்ற சிந்தனை பழக்கங்களுக்கு பலியானதுண்டா? அப்படியானால் அதற்கான ஒரே தீர்வு உங்களுடைய ஆழ்மனத்தின் அளப்பரிய சக்தியை உணர்ந்து கொண்டு சுதந்திரம், சந்தோஷம் மற்றும் சரியான ஆரோக்கியம் ஆகியவற்றை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க உங்கள் ஆழ்மனத்திற்கு ஆணையிடுவதுதான். அதன் பின் படைக்கும் சக்தி வாய்ந்த தெய்வீக மூலத்துடன் பின்னி பிணைந்துள்ள உங்கள் ஆழ்மனம் உங்கள் உளப்பூர்வமான கட்டளைக்கு அடிபணிந்து சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். தூண்டுதலின் அசாத்திய சக்தி. உங்கள் வெளிமனம் வாயிற்காப்பாளனாக செயலாற்றுகிறது என்பதை நாம் முன்பே பார்த்தோம். பொய்யான கருத்துக்கள் ஆழ்மனதில் பதிவிடாமல் பாதுகாப்பானதுதான் அதன் மிக இன்றியமையாத வேலைகளில் ஒன்று. இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் ஆழ்மனம் தூண்டுதலால் எளிதில் தூண்டப்படக்கூடிய ஒன்று என்னும் மனதின் இந்த அடிப்படை விதிதான். உங்கள் ஆழ்மனம் எதையும் ஒப்பிடுவதில்லை, வேறுபடுத்தி பார்ப்பதில்லை என்பது நீங்கள் அறிந்ததே. அது பகுத்தறிவதும் இல்லை, தானாக எதையும் சிந்திப்பதும் இல்லை. பகுத்தறிவதும் சிந்திப்பதும் வெளிமனத்தின் வேலை. வெளிமனத்திலிருந்து பெறப்படும் கருத்துக்களுக்கு இசைவாக செயல்படுவது மட்டுமே ஆழ்மனத்தின் வேலை. தான் செயல்படுவதற்காக அது தனக்கென்ற ஒரு வழியை தேர்ந்தெடுப்பதில்லை. அது தனக்கு கொடுக்கப்படுவதை வெறுமனே ஏற்றுக்கொள்கிறது. புறத்தூண்டுதல் ஓர் ஆற்றல் மிக்க சக்தி. நடுக்கடலில் வேகமாக ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு கப்பலில் நீங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பாய்ந்தாற்போல தோன்றும் ஒரு சக பயணியை நீங்கள் அணுகி உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல் தோன்றுகிறதே, முகமும் பேய் எறிந்தாற்போல இருக்கிறது, உங்களுக்கு கடற்பயணம் ஒத்துக்கொள்ளவில்லை போல் தோன்றுகிறது, வேண்டுமானால் நான் உங்களை உங்களுடைய அறைக்கு அழைத்து செல்லட்டுமா என்று கூறுங்கள். உடனே பயணியின் முகம் வெளிவிடுகிறது. கடற்பயணம் குறித்த உங்களது புறத்தூண்டுதல் அவருடைய பயத்தோடும் தீய அறிகுறிகளோடும் இணைந்து கொள்கிறது. தன்னுடைய அறைக்கு நீங்கள் துணை வர அவர் அனுமதிக்கிறார். அவர் அங்கு வந்தடைந்தவுடன் மனதளவில் அவர் ஏற்றுக்கொண்ட உங்களது எதிர்மறையான தூண்டுதல் உண்மையாகி விடுகிறது. ஒரே தூண்டுதலுக்கு பல்வேறு விளைவுகள். ஒரே தூண்டுதல் பல்வேறுபட்ட மக்களிடம் பல்வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வது அவசியம். அதற்கு காரணம் அவர்கள் வேறுபட்ட ஆழ்மன பக்குவத்தையும் நம்பிக்கைகளையும் கொண்டிருப்பதுதான். சக பயணிக்கு பதிலாக கப்பற்குழுவில் உள்ள ஒருவரிடம் சென்று உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல் தோன்றுகிறதே, உங்களுக்கு கூடவா கடற்பயணம் ஒத்துக்கொள்ளவில்லை என்று கேட்டு பாருங்கள். அந்த மாலுமியின் மனப்போக்கை பொறுத்து ஒன்று உங்களுடைய சுவாரஸ்யமற்ற நகைச்சுவையை பார்த்து சிரிப்பார், அல்லது உங்களை அங்கிருந்து துரத்துவார். உங்களுடைய தூண்டுதல் அவர் மீது எவ்விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏனெனில் கடற்பயணத்தினால்
பயணத்தினால் ஏற்படும் உடல் உபாதைகளை அவர் தன் மனதில் தன் எதிர்ப்பு சக்தியோடு தொடர்பு படுத்தி வைத்திருப்பார். எனவே அவருக்கு பயமோ கவலையோ ஏற்படாது. மாறாக சுயநம்பிக்கை தான் வளரும். அகராதிப்படி தூண்டுதல் என்பது ஒருவருடைய மனதில் ஏதோ ஒன்றை விதைக்கும் செயல். ஒரு தூண்டுதலானது வெளிமனத்தின் விருப்பமின்றி தன்னிச்சையாக ஆழ்மனத்தில் தன்னை பதித்து கொள்ளாது. தூண்டுதலை நிராகரிக்கக்கூடிய சக்தி உங்கள் வெளிமனத்திற்கு உண்டு. அந்த மாலுமிக்கு தன் தடுப்பாற்றல் மீது முழு நம்பிக்கை இருந்ததால் அந்த எதிர்மறையான தூண்டுதலுக்கு அவர் மனதில் பயத்தை விளைவிக்கக்கூடிய சக்தி இருக்கவில்லை. ஆனால் உங்கள் சகப்பயணி ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு விடுவோமோ என்று கவலை கொண்டிருந்தார். அதனால் உங்கள் தூண்டுதலால் அவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடிந்தது. நம்ம எல்லோரிடத்திலும் நமக்கென்று சில தனிப்பட்ட பயங்களும் நம்பிக்கைகளும் அபிப்பிராயங்களும் உள்ளன. இந்த உள்ளூகங்கள் நம்முடைய வாழ்வை கட்டுப்படுத்தி இயக்குகின்றன. தூண்டுதலுக்கென்று தனிப்பெற்ற ஆற்றல் எதுவும் கிடையாது. நீங்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அதற்கு வலுவேறுகிறது. அக்கணத்தில் தான் உங்கள் ஆழ்மனத்தின் சக்திகள் தூண்டுதலின் இயல்புக்கேற்ப செயல்பட துவங்குகின்றன. அவர் தன் கையை எப்படி இழந்தார்? நான் நிறுவியிருந்த லண்டன் ட்ரூத் போரத்தின் சார்பில் பல வருடங்களாக கேஸ்டன் ஹாலில் நான் தொடர்ந்து சொற்பொழிவுகள் நிகழ்த்தி வந்தேன். முடக்குவாதத்தாலும் தோளர்ச்சி நோய் ஒன்றாலும் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு இளம் பெண்ணின் தந்தையை பற்றி அதன் இயக்குனர் டாக்டர் எவலின் பிளீட் என்னிடம் கூறினார். அவர்கள் பலவிதமான சிகிச்சைகளை முயற்சித்து பார்த்தனர். ஆனாலும் மருத்துவர்கள் மேற்கொண்ட எந்த ஒரு சிகிச்சையையும் பலனளிக்கவில்லை. அப்பெண்ணின் தந்தை கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். என் மகள் குணமாகி நல்ல நிலைக்கு திரும்ப முடியும் என்றால் அதற்காக நான் என் வலது கையை இழக்கவும் தயார் என்று அவர் தனக்குத்தானேயும் தன் நண்பர்களிடத்திலும் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார். டாக்டர் எவலின் பிலிப்பின் கூற்றுப்படி ஒரு நாள் அப்பெண்ணின் குடும்பத்தார் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுடைய கார் எதிரே வந்த வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியது. அப்பெண்ணின் தகப்பனாரின் வலதுகரம் அவருடைய தோள்பட்டையிலிருந்து துண்டிக்கப்பட்டது. அதற்காக சிகிச்சை மேற்கொண்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறியவுடன் தனது மகளின் தோளர்ச்சி நோயும் முடக்குவாதமும் முற்றிலுமாக மறைந்துவிட்டிருப்பதை கண்டறிந்தார். உங்களை எல்லா வழிகளிலும் குணமாக்கும், ஆசிர்வாதிக்கும், ஊக்கப்படுத்தும், உற்சாகமூட்டும் தூண்டுதல்களை மட்டுமே நீங்கள் உங்கள் ஆழ்மனத்திற்கு கொடுக்க வேண்டும். அதில் மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம். உங்களுடைய ஆழ்மனத்திற்கு ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மையிலேயே கூறுகிறீர்களா அல்லது விளையாட்டிற்காக அப்படி கூறுகிறீர்களா என்று புரிந்து கொள்ள முடியாது. அது நீங்கள் சொல்வதை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். தூண்டுதல் பயத்தை போக்குகிறது. தூண்டுதல் என்பது ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்மானமாகவும் திட்டவட்டமாகவும் தனக்குத்தானே தீவிரத்துடனும் சொல்லிக்கொள்வது. எந்த ஒரு கருவியையும் போல தூண்டுதலும் தவறான முறையில் பிரயோகிக்கப்பட்டால் அது தீங்கு விளைவிக்கும். முறையாக பயன்படுத்தப்பட்டால் அதிக அளவு நன்மை அளிக்கும். ஜேனட் என்பவர் திறமை வாய்ந்த ஓர் இளம் பாடகி. ஒரு ஒபெரா தயாரிப்பில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான குரல் தேர்வுக்கு அவர் அழைக்கப்பட்டார். ஜேனட்டிற்கு அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தனியாத ஆசை இருந்தாலும் அது குறித்து ஏகப்பட்ட பயமும் அவரை பிடித்து ஆட்டியது. ஏற்கனவே 3 முறை வேறு சில இயக்குநர்களிடத்தில் பாடி காட்டிய போது மிகவும் பரிதாபகரமாக தோற்று போயிருந்தார். தோல்வி குறித்த பயமே அதற்கு காரணம். அவருக்கு வசீகரமான குரல் இருந்த போதிலும் எனக்கு பாடுவதற்கான சரியான நேரம் வரும்போது என் குரல் மிகவும் கொடுமையாக இருக்கும். எனக்கு அந்த கதாபாத்திரம் ஒருபோதும் கிடைக்காது. அவர்களுக்கு என்னை பிடிக்காது. இத்தகைய குரலை வைத்துக்கொண்டு பாட முயற்சிப்பதற்கு எனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வியப்பார்கள். நான் குரல் தேர்வுக்கு போவேன், ஆனால் நிச்சயமாக தோற்றுவிடுவேன் என்று எனக்கு தெரியும் என்று தனக்குத்தானே கூறி வந்தார். இந்த எதிர்மறையான தூண்டுதல்களை அவரது ஆழ்மனம் அவரது வேண்டுகோள்களாக ஏற்றுக்கொண்டது. அது அவற்றை உருவாக்கி அவருடைய அனுபவங்களாக்குவதற்கான வேலையில் ஈடுபட்டது. இதற்கு காரணம் தன்னிச்சையற்ற தூண்டுதல். அவருடைய பயங்கள் உள்ளார்ந்தவையாகவும் உணர்ச்சி பூர்வமானவையாகவும் மாறி அவருடைய யதார்த்தமாக மாறிவிட்டு இருந்தன. இந்த எதிர்மறையான தூண்டுதல்களை நேர்மறையான தூண்டுதல் மூலம் எதிர்கொண்டு இந்த இளம் பாடகி தன் எதிர்மறையான தூண்டுதல்களிலிருந்து விடுபட்டார்.
அவர் செய்தது இதுதான். நாள்தோறும் 3 முறை அவர் ஒரு அமைதியான அறைக்குள் தனியாக செல்வார். ஒரு சாய்வு நாட்களில் வசதியாக அமர்ந்து கொண்டு தனது உடலை தளர்த்தி கண்களை மூடிக்கொள்வார். தன்னால் முடிந்தவரை தனது உடலையும் மனதையும் அசைவின்றி இருக்குமாறு அமைதிப்படுத்துவார். உடலின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி அதனை அமைதியாக்குவது மனதை அமைதிப்படுத்த உதவும். இதன் மூலம் தூண்டுதல்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனதின் திறன் அதிகரிக்கிறது. பயம் குறித்த தூண்டுதல்களை முறியடிக்க அவர், நான் மிகவும் அழகாக பாடுகிறேன், நான் அமைதியாகவும் உறுதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டார். அவர் தனியாக அந்த அறைக்குள் சென்று இதனை மெதுவாகவும் அமைதியாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் 5 முதல் 10 முறை வரை கூறினார். இவ்வாறு ஒரு நாளைக்கு 3 முறையும் தூங்க செல்வதற்கு முன் 1 முறையும் செய்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் முழு அமைதியும் உறுதியும் பெற்றார். அவரது எதிர்காலத்தை நிர்ணயிக்கவிருந்த குரல் தேர்வு நாளன்று அவர் மிகவும் பிரமாதமாக பாடியதால் அக்கதாபாத்திரத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தனது நினைவை திரும்ப பெற்றது எப்படி? 75 வயது மூதாட்டி ஒருவர் தன் நினைவாற்றல் திறன் குறித்து எப்போதும் மிகவும் பெருமை கொண்டிருந்தார். எல்லோரையும் போல சில சமயங்களில் அவர் சிலவற்றை மறப்பதுண்டு.